ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். ஆட்வின் பெண்கள் அமைப்பின் உறுப்பினர்களே, பொறுப்பாளர்களே, என்னுடைய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு பெண் முதலமைச்சர். ஆனா உங்களுடைய கஷ்டம் புரியுதா? அந்த அம்மாவுக்கு புரியுத மாதிரி இல்லை, தெரியல. எப்படி தெரியும்? உங்களை வந்து சந்திச்சா தெரியும், உங்க ஊருக்கு வந்தா தெரியும், உங்களை பார்த்து பேசினா தெரியும். இது வரைக்கும் இந்த 5 வருஷத்துல ஒரே ஒரு சாதாரண ஒரு நபர், ஆணோ பெண்ணோ, 5 வருஷத்துல சாதாரண ஒரே ஒரு நபர் கூட முதலமைச்சரை பார்க்க முடியல. இன்னைக்கு நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு சாதாரண நபர் முதலமைச்சர் இன்னைக்கு பார்க்க முடியல. மூடிட்டாங்களே வெளியே. இது நிர்வாகம் கிடையாது. உலகத்துல எந்த அம்மாவாவது தன் பிள்ளைங்க குடிக்கணும்னு பாப்பாங்களா? நீங்க சொல்லுங்கம்மா. ஏதாவது ஒரு அம்மா என் பிள்ளை குடிக்கணும் எந்த அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க? முதலமைச்சர் அம்மா மட்டும்தான். எல்லா கடையிலும் எல்லா தெருவுலையும் சாராய கடை திறந்து விட்டுட்டு இருக்காங்க. மருந்து கடை ஆஸ்பத்திரியிலயோ சாராய கடை இருக்கு, எல்லா தெருவுலயும் இருக்கு. ஆனால் நம்முடைய ஐயா அவர்கள் 34 வருஷமா இந்த சாராய கடை மூடணும்னு போராடிட்டு வர இந்திய தமிழ்நாட்டில் ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். 34 வருஷம். 50 வருஷமா தமிழ்நாட்டில் சினிமாக்காரங்க ஆடிட்டு வர்றாங்க. ஏமா வேற துறையில தகுதியே இல்லையா? வேற யாருக்கும் தகுதி கிடையாதா? சினிமாவில் மட்டும்தான் தகுதியா? ஒண்ணு சினிமாவில் கதை எழுதணும், இல்ல வசனம் எழுதணும், இல்ல சினிமாவில் நடிக்கணும். இவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆளணுமா? ஒரு டாக்டர் வரக்கூடாதா? படிச்சவங்க வரக்கூடாதா? இளைஞர்கள் வரக்கூடாதா? வரணுமா வேண்டாமா? நிச்சயமா வரணும். ஒரு மாற்றம் வேண்டும். இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் யார வேணா போய் கேளுங்க, எந்த கிராமத்துல போய் கேளுங்க, சாராய கடை யாரு மூட போறாங்கன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் தான் சாராய கடை மூட போறாரு. இந்த டாஸ்மாக் கடையை மூடிட்டா உங்களுடைய பாதி பிரச்சனை தீர்ந்துருமா இல்லையா? இன்னைக்கு பாதி பிரச்சனைக்கு காரணமே டாஸ்மாக் கடை தான். அதனால்தான் நம்ம ஆட்சிக்கு வந்து நான் போடுற முதல் கையெழுத்து, ஆட்சியில வந்து பதவி பிரமாணம் நடந்து 1 மணி நேரத்தில் போடுற முதல் கையெழுத்து, பூரண மதுவிலக்கு, ஒரு சொட்டு சாராயம் இருக்காது. முதல் முறையா உங்க வாழ்க்கையில சாராய கடை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை நீங்க பார்க்க போறீங்க. நினைச்சு பாருங்க. அதை நினைச்சாலே சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு நினைச்சாலே சந்தோஷமா இருக்கும். அது நிஜமா வரப்போகுது. இது இவரும் கலைஞரும் வந்து ஏமாத்திட்டாரு உங்களை. இந்த அம்மா ஜெயலலிதா வந்து ஏமாத்திட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் அதுல வர வருமானம் தான் வேணும். அந்த வருமானம் யாருடைய பணம்? அது உங்க பணம். 10-12 வயசு பிள்ளைங்களாம் குடிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? ஸ்கூல்ல போனா குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்குங்க. காலேஜுக்கு சொல்லவே வேண்டாம். பாதி பிள்ளைங்க எல்லாம் அப்படிதான் குடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல குடிச்சிட்டு இருக்குங்க. பெண்கள் குடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? போன்ல வாட்ஸ்அப்ல வருது. கோர்ட்டுக்கு போனோம், நீதிமன்றம் போயிட்டு தமிழ்நாட்டில் 600 டாஸ்மாக் கடையில மூடி இருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு நாங்க மூடி இருக்கிறோம். 600 டாஸ்மாக் கடையை மூடி இருக்கிறோம். நாங்க அரசாங்கத்தை கேட்டு பார்த்தோம், அரசாங்கம் மூடல. அப்புறம் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் போயிட்டு மூடி இருக்கிறோம். அமைச்சரா நீங்க என்ன ஆசைப்படுறீங்க கேட்டாங்க. அப்ப சொன்ன, இந்தியாவில் உள்ள அத்துணை தாய்களையும் நான் காப்பாற்ற வேண்டும், ஒரே ஒரு தாய் கூட இறக்கக்கூடாது என்று அப்ப சொன்ன வார்த்தைகள் என்னால் மறக்க முடியாத வார்த்தைகள். அதன் பிறகு ஒரு திட்டம் போட்டேன், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் போட்டேன். அந்த திட்டத்தில்
கிராமத்துல நர்ஸ், கிராமத்துல வேலை, கிராமத்துல பணிகள், கிராமத்துல மருத்துவம், அந்த ஆரம்ப சுகாதார மையம், துணை சுகாதார மையம், வட்ட மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள் எல்லாத்தையும் அதெல்லாம் நவீனப்படுத்தி மேம்படுத்தி அதெல்லாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துறேன். இன்னைக்கு அந்த திட்டத்துக்கு பிறகு 10 வருஷத்துல திரும்பி பார்த்தா இந்தியாவிலே தாய் இறப்பு விகிதம் 50 விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு திட்டத்தினால குறைக்கப்பட்டிருக்கு. நினைச்சு பாருங்க, இந்தியாவில் இந்த 108 ஆம்புலன்ஸ் இந்தியாவுக்கே கொண்டு வந்தது இந்த அன்புமணி ராமதாஸ் தான் கொண்டு வந்திருக்காரு. அமைச்சராக இருந்த போது தைரியமா என்ன கொண்டு வந்தார்? பொது இடங்களிலே புகைப்பிடிக்க கூடாது, பொது இடத்துல பீடி சிகரெட் பிடிக்க கூடாது சட்டத்தை இந்தியாவுக்கே கொண்டு வந்தேன். நான் என்ன கொண்டு வந்தேன்? இந்தியாவுக்கே கொண்டு வந்தேன். பெண்களை எதிர்த்து எவ்வளவு குற்றங்கள் இன்னைக்கு தினம் குற்றங்கள் வந்துட்டு, பாலியல் வன்கொடுமைகள் வந்துட்டு இருக்கு, குற்றங்கள். அதனே ஒரு முதலமைச்சர், பெண் முதலமைச்சர் இருக்கிற மாநிலத்தில் குற்றம். நினைச்சு பாருங்க, இந்த 5 வருஷத்துல 9900 கொலைகள் நடந்திருக்கு. 9900 கொலைகள், 1 லட்சம் கொள்ளைகள் நடந்திருக்கு. பெண்களை எதிர்த்து 10,000 குற்றங்கள் நடந்திருக்கு. இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கொடுமைகள், சாதாரணமா ரோட்ல நடந்து போக முடியல. அதனால இதற்கு கடுமையான சட்டங்களை நான் கொண்டு வருவேன். உங்களை பாதுகாக்க நல்ல சட்டங்கள், கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவேன். சும்மா சட்டம் பேப்பர்ல இருந்தா போதாது, நடைமுறைப்படுத்துவேன். சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் ஒழுங்கை நான் அமல்படுத்துவேன். எனக்கு 3 பொண்ணுங்க இருக்கிறாங்க. என் பொண்ணுங்களை ஐயா என்ன சொல்லிருக்கார், கட்சியில முதல்ல அம்மாவோட இனிஷியல் தான் முதல்ல வைக்கணும்னு சொல்லியிருக்கிறார். கட்சியில குழந்தை பிறக்க போற குழந்தைங்களுக்குலாம் என்னன்னா அம்மா பேர் தான் முதல்ல, அப்புறம் தான் அப்பா பேர் வரணும்னு. அதனால என் பொண்ணுங்களுக்குலாம் என் மனைவி பேர் சௌமியா, என் பொண்ணுங்க வந்து எஸ்.ஏ. சம்யுக்தா, எஸ்.ஏ. சங்கமித்ரா, எஸ்.ஏ. சஞ்சுத்ரா நான் பேர் வச்சிருக்கிறேன். எஸ் வந்து சௌமியா, அப்புறம் 2வது தான் என் பேர் அன்புமணின்னு வரும், அப்புறம் சம்யுக்தா சங்கமித்ரான்னு. ஏன்னா இதெல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டா நம்ம இருக்கணும். நம்ம ஏன்னா நம்ம பேசுறது கிடையாது, நம்ம செய்யணும், அவ்வளவுதான். எவ்வளவு பேர் நம்ம பேசி கேட்டுட்டோம். பொதுவா பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, உங்களும் சொல்ல, பெண்கள் வெளியில இருக்கிற பெண்கள்லாம் 5 வருஷம் கவர்மெண்ட் மேல கோபமா இருப்பாங்க. அரசாங்கம் ஒண்ணும் செய்யலையே, அரசாங்கம் ஊழல், லஞ்சம், ஒண்ணுமே நடக்கலையே, பஸ் இல்லையே, பால் கிடையாது, பால் விலை ஏத்திட்டாங்க, மின்சார விலை ஏத்திட்டாங்க, பொருள் விலை ஏத்திட்டாங்க, எல்லா விலையும் ஏத்திட்டாங்களே, கோபமா இருப்பாங்க. ஆனா எலெக்ஷனுக்கு 1 நாள் முன்னாடி இந்த கோபம் போயிடுது. 1 நாள் முன்னாடி தான் போயிடுது. அவங்களுக்கு 500 ரூபாய் கையில காசு கொடுத்துட்றாங்க, லஞ்சம் கொடுத்துட்றாங்க. அப்புறம் அந்த காசை வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டுடுறாங்க. அடுத்த 5 வருஷம் கோபமா இருக்கிறாங்க. அப்புறம் எலெக்ஷனுக்கு 1 நாள் முன்னாடி கோபம் போயிடுது. ஏன்னா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்படி மாத்தி 50 வருஷமா, அப்போ 50 வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்போ என்ன பண்ணாங்க, உங்களுக்கு 5 ரூபாய் கொடுத்தாங்க, இன்னைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. மக்களை உங்களை பத்தி கவலை இல்லாத வசனம் பேசி உங்களை ஏமாத்தி எனக்கு ஏமாத்த தெரியாது, எனக்கு வசனம் பேச தெரியாது, எனக்கு நடிக்க தெரியாது, அடுக்குமொழி எல்லாம் பேச தெரியாது, சாதாரணமா தான் பேசுவேன். ஆனா உங்களுக்கு நான் செய்வேன். ஏன்னா இந்தியாவுக்கே நான் செஞ்சிருக்கிறேன், தமிழ்நாடுக்கு என்னால நிச்சயமா செய்ய முடியும். எனக்கு அந்த தைரியம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. அடுத்த 50 வருஷம் 2 கட்சியும், திமுக அண்ணா திமுக, அடுத்த 50 வருஷம் ஆண்டாலும் உங்களுக்கு எந்த முன்னேற்றம் வரப்போறது அதை நான் எழுதி கொடுத்துறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, திட்டம் கொடுக்கறது தெரியாது. அவங்க திட்டம்னு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, உங்களுக்கு இலவசம் தான் திட்டம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இலவசத்தை கொடுத்து தங்கத்தாலி 4 கிராம் 2 கிராம் தங்கத்தாலி இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் தாலி அறுத்துட்டு இருக்காங்க. சாராய கடை திறந்து இருக்கு. அதனால நான் உங்களுக்கு தங்கத்தாலி எல்லாம் கொடுக்க மாட்டேன், இருக்கிற தாலியை நான் காப்பாற்ற போறேன். உங்க பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ எல்லாத்துக்கும் இலவசமா கல்வி, 1 பைசா பள்ளிக்கூடத்துக்கு நீங்க நன்கொடையோ கட்டணமோ கட்ட வேண்டாம். யார் யார் எந்தெந்த பள்ளியில் கூட படிக்கிறாங்களோ அதே பள்ளிக்கூடத்துக்கு நான் அடுத்த வருஷம் படிப்பாங்க, 1 பைசா நீங்க கட்ட வேண்டாம், கட்ட போறது இலவச கல்வி நான் கொடுக்க போறேன். படிச்ச பிள்ளைகளுக்கு இலவச வேலை வாய்ப்பு நான் உருவாக்க போறேன். ஒரு சீன பழமொழி இருக்கு, if you feed a man a fish you feed him for a day, if you teach him how to fish you feed him for a lifetime சொல்லுவாங்க. தமிழ்ல என்னன்னா, ஒரு நபருக்கு, ஒரு மனிதனுக்கு ஒரு மீனை கொடுத்தா அந்த மீனை வச்சுட்டு அவன் அதுக்கு 1 நாள் சாப்பிடலாம்.
ஆனா அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டா அந்த தொழில் வச்சு ஆயுள் முழுதும் அவன் சாப்பிடுவான். அந்த மீன் என்ன உங்களுக்கு இலவசம். இலவசம் தான் அந்த மீன் உங்களுக்கு. அந்த மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்து உங்களுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பு தான் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க தொழில். அது அவங்க கல்வியும் வேலை வாய்ப்பு கொடுத்தா நீங்க ஆயுள் முழுதும் நீங்க கௌரவமா நீங்க வாழலாம். ஆனா மீன் யாரு கொடுக்குறா? திமுக அதிகம் தினம் மீன் கொடுத்துட்டு இருக்காங்க. இலவசம் கொடுத்து உங்களை சோம்பேறி ஆக்கி எடுத்துட்டு பணம் மற்ற வளர்ச்சி பணம் இல்லாத உங்களுடைய கையேந்த வச்சிட்டு இருக்காங்க, பிச்சை எடுக்க வச்சிட்டு இருக்காங்க மக்களை. நான் உங்களை தான் கையேந்த வைக்க மாட்டேன். தன்மானத்தோடு சுயமரியாதையுடன் நான் வாழ வைப்பேன். எல்லாரையும் நான் வாழ வைப்பேன். யாரையும் கையேந்த விட மாட்டேன். நான் விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பார்க்கிறேன். விவசாயிகள் என்னுடைய கடவுள். ஏன்னா எனக்கு சோறு போடுற கடவுள் யாரு? விவசாயிகள். அந்த அளவுக்கு விவசாய தனி பட்ஜெட்டை நாம் போட போறோம். அந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு நல்ல ஒரு தொழிலா, லாபகாட்டு தொழிலாக விவசாயத்தை நான் மாற்றப் போகின்றேன். தொழில் வளத்தை பெருக்கி உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு. யாருக்கு முன்னுரிமை? பெண்களுக்கு முன்னுரிமை தரப்போற. வேலை வாய்ப்புல பெண்களுக்கு முன்னுரிமை தரப்போறேன். நான் அன்புமணி ஆட்சிக்கு வந்தால்தான் சாராய கடைகள் மூடப்படும். டாஸ்மாக் கடை அன்புமணியால் மட்டும்தான் மூட முடியும் என்ற செய்தி. ஒரு சொட்டு சாராயம் இல்லாத தமிழ்நாடு, ஒரு பைசா லஞ்சம் ஊழல் இல்லாத தமிழ்நாடு, ஒரு வீட்டுக்கு குறைந்தது ஒருவருக்கு வேலை உறுதி. இப்படிதான் நம்முடைய ஆட்சியை நான் கொடுக்க போகின்றேன். ஆக இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த நம்முடைய சகோதரி சாந்தகுமாரி அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். ஆட்வின் மகளிர் நலச்சங்கம் அண்ட் சமூக அறக்கட்டளை என்ற பெண்கள் அமைப்பிற்கும் முதலமைச்சர் வேட்பாளர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையேயான ஒரு சமூக உடன்படிக்கை நிகழும் ஆங்கில வருடம் 2016 பிப்ரவரி மாதம் 6ஆம் நாள் சென்னை அண்ணா கலையரங்கத்தில் நடைபெற்ற ஆட்வின் பெண்கள் அமைப்பின் ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டத்தில் ஏற்படுத்தி கொண்ட பெண்களின் முன்னேற்றத்திற்கான ஒரு சமூக உடன்படிக்கை யாதெனில், தமிழ்நாட்டின் அனைத்து 32 மாவட்டங்களிலும் சமூக சேவகி எம்.ஜி. சாந்தகுமாரி அவர்களை நிறுவன தலைவராக கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வரும் மேற்கண்ட ஆட்வின் அமைப்பானது தனது நிர்வாகிகள் முன்னிலையில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முழுமையாக ஆதரித்து வெற்றி பெற வைக்க உறுதிமொழி அளிக்கிறது. அவ்வாறு அளிக்கும் ஆதரவின் அடிப்படையில் உருவாகும் பாமக ஆட்சியில் பெண்களின் முன்னேற்றத்திற்கான 16 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. முழுமையான ஆதரவு அளிக்க ஒப்புதல் அளித்து முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் பாமக ஆட்சியில் ஒரே ஆண்டில் நிறைவேற்றி தருவதென மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் உறுதிமொழி அளிக்கப்பட்டது. இவ்வாறு பரஸ்பரம் அளித்துக் கொண்ட உறுதிமொழிகளின் அடிப்படையில் ஆட்வின் பெண்கள் அமைப்பின் நிறுவன தலைவராகிய எம்.ஜி. சாந்தகுமாரி மற்றும் பாமகவின் முதலமைச்சர் வேட்பாளர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகிய நாம் இருவரும் இந்த சமூக உடன்படிக்கையை இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவரின் முன்னிலையில் செய்து கொள்கிறோம். புரிஞ்சுதுங்களா? எங்க சத்தமே வரல, எல்லாம் வடசாடு போயிட்டுறாங்க உங்களுக்கு. சரிங்களா? இந்த உடன்படிக்கை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்பர் 1ல பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையெழுத்து போடுறாங்க. நம்பர் 2ல உடன்படிக்கை கையெழுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆட்வின் நிறுவனர் தலைவர் என்ற முறையில நான் தான் போடுறேன். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.